அக்கா அக்கா சாப்பிட்றதா இருந்து கொடுங்கக்கா, பசிக்குதுக்கா அக்கா. காலம் நியாயக்கூண்டிலே நம்மை தள்ளும் விதிப்படி. இவர்கள் கைகள் தட்டினால் அதுவே சவுக்கடி. அவர்கள் பாலை அவர்கள் சொல்லட்டும், நாம் சர்க்கரை மட்டும் கலப்போம். நிறமாயங்கள் சில காயங்கள் உள்ளே, எது தீபங்கள் எது சாபங்கள் இங்கே. இது முடிஞ்சிருச்சா? இந்த கொசுக்கறி வேற, செய் என்ன பொழப்படாது. 3 வேளை சாப்பாட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஐயோ, இப்படியே போய்க்கு இருந்துச்சுன்னா உயிரோடு இருப்போமா இல்லையான்னு கூட தெரில. நம்ம இங்கே சாப்பாடே இல்லைன்னு கஷ்டப்படுறோம், இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வீணடிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, இந்த குப்பையில் இருந்தாலும் நம்மளும் சாப்பிட்றோம். இன்றைக்கி எப்படியாச்சும் குப்பையை அள்ளி போட்டு சாப்பிட்ணும்ப்பா. பாதுகாக்க வேண்டியங்களே எப்படி இருக்காங்க, என்னத்த சொல்ல. சொல்லும் என்றே விதி யாருக்கும் வந்து சோதிக்கும், இது தவறல்ல இயல்பென்று உணர்ந்தார். ஏய் என்னப்பா, என்னாச்சு? இந்த தண்ணியை குடி. உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? சாப்பிட்டியா? இந்தா சாப்பிடு. என்னையா உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா? வாயத்தொன்னு சொல்லியா, சொன்னா தானே தெரியும். எனக்கு மட்டும் என்ன ஆசையா இப்படிலாம் இருக்கணும்னு? என் நேரம் இந்த குப்பை கோயிலுக்குள்ள நான் வாழ்ந்துக்கிருக்கேன். இப்போ கூட நீ வரலன்னா நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரில. வளர்த்தவங்க எங்கே இருக்கான்னு தெரில, எங்கே போகணுன்னு கூட எனக்கு தெரில. உனக்கு என்னப்பா, உன்ன மாதிரி இருந்தால் கூட 4 காசு எனக்கு போட்டிருப்பாங்க. அடப்போட பைத்தியக்காரன், என் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக இருக்கு. என் அப்பா அம்மா இருந்துமே அனாதை. இந்த சமுதாயம் என்னை எப்படி கூப்பிடுன்னு தெரியுமா? இவங்களாம் என்னை எப்படி பேர் வச்சு கூப்பிட்றான் எனக்கு தெரியுமா? நீ சாப்பிட்டியாம்மா? நல்லா படி, சமத்து பிள்ளையா இருக்கணும். நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போ, பார்த்து போப்பா. வாடா வாடா வாடா, ஓடியா ஓடியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா போலாம்.
வேறுபாடு இல்லைன்னா அனாதை இல்லை, மனசு ஒன்று மட்டும் போதும்.